கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் தியானிக்கணும். சிலருக்கு எப்படி தியானிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். உண்மையாகவே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில நிமிடங்கள் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுடைய தியானம் செழிப்பாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நேரம் மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தியானித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ருசித்து, அதை சுவைத்து, நாம் தியானித்து, நாம் வாசித்து, அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய ஜீவிதம் ஆசீர்வாதமாக காணப்பட முடியும். தியானம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அது வெறுமனே உட்கார்ந்து எதையோ யோசித்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆழ்ந்து வாசிப்பதாகும். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 1:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையிலேயே பாக்கியவான் என்கிற வார்த்தையினுடைய பொருள் பிளஸட் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை சிறந்தவர்களாய் மாற்றும்படியாக, சந்தோஷமுடையவர்களாய் மாற்றுவதற்காக கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் எழுதி வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தியானத்தினுடைய பொருள் என்ன என்பதை முதலாவது பார்க்கலாம். தியானம் என்பது ஆழ்ந்து ஆராய்தல் அல்லது மெதுவாக மென்று ருசித்து சுவைத்தல் என்பது பொருள்படும். இன்னும் கூட சொல்லப்போனால் தியானம் என்பது அசை போடுதல் என்பதாகும். சாதாரணமாக ஆடுகள் மாடுகள் அசை போடும். அப்படின்னா என்ன? அந்த ஆடு மாடு சாப்பிட்ட அப்புறம் அதை திரும்ப எடுத்து வாய்க்கு கொண்டு வந்து அதை மென்று திரும்ப அதனுடைய சாறை என்ன செய்கிறதுன்னா தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அதை அனுப்புகிறது. இப்படியாக ஏதோ அவசரத்தில் சாப்பிட்ட அந்த புல்லை கூட திரும்ப திரும்ப தன்னுடைய வாய்க்கு கொண்டு வருகிறது. 3 முறை அதை கொண்டு வருகிறதாம். அதனால தான் அந்த ஆடு மாடுகள் அவசரமாக சாப்பிட்டாலும் அதனுடையதான சத்து அதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஒரு முறை வாசிக்கணும், 2 முறை வாசிக்கணும். ஒரு சாப்டர் எடுத்து 3 முறையும் வாசிக்கலாம். பல முறை வாசித்து திரும்ப திரும்ப நம்ம வாசித்த பிறகு அதை நம்ம தியானிக்கிறது என்பது நம்ம ஆராய்ந்து நிதானித்து அந்த வசனத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை புரிந்து கொள்கிற ஒரு மேன்மையில தான் இவைகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். பாருங்கள், சாதாரணமாக சிலர் என்ன செய்வாங்கன்னா, எங்கேயா ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக 2 வசனங்களை வாசிப்பாங்க. தப்பு இல்லை. ஆனால் அது உண்மையாக நம்ம லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வராது. ஏன்னா நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய குணம் மாறணும், நம்முடைய செய்கைகள் மாறணும். அதுதான் தியானத்தினுடையதான மிக முக்கியமான நோக்கம். பாருங்கள், இப்போ ஒரு உதாரணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேஷுவல் ரீடிங்க்கும் ஒரு மெடிடேஷனல் ரீடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்னென்னா, இப்போ ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பூவை பார்க்குது. அந்த பூவில் அது வேகமாக உட்காருது. அதுக்கு தேவையான கொஞ்சம் தேனை அது ருசிக்குது. அது அந்தால எழும்பி போயிடுது. ஆனால் அதே போல் ஒரு பிள்ளை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை பூவை பார்க்குது. அந்த பூவை பறிச்சுட்டு வேணால் கொஞ்சம் நேரம் தலையில் வைக்கிறாங்க. அது வாடி போயிடுது, அதை தூர போட்டுடுறாங்க. அவ்வளவு தான் அந்த பூவுக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் ஒரு தேன் ஈ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பூவுக்கு உள்ளே போய் அதற்கு இருக்கிறதான அந்த தேனை எடுத்து அது சாப்பிடுது. ஓகே, அது மட்டும் இல்லை. பாருங்கள், அது உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அதனுடைய சரீரம் முழுவதிலும் அதனுடைய மகரந்த சேர்க்கை, அந்த பூவினுடைய மகரந்தம் அதில் ஒட்டி கொள்ளுது. அதை எடுத்துட்டு அது போகுது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அடுத்த பூவுலையும் அது உட்காருது. அந்த பூவில் உட்காரும்போது இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த தேனீனுடைய பாடியில் இருக்கிறதான மகரந்தம் அங்கே போய்கிறது. அதன் மூலமாக இந்த பூவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. நமக்கு தெரியும்ல, நல்ல கனி கிடைக்குது, நல்ல பழங்கள் கிடைக்குது. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள். இந்த வண்ணத்து பூச்சி மேலே உட்கார்ந்துருந்து ஏதோ கொஞ்சமாக தேனை எடுத்துட்டு அது போயிட்டே இருக்குது. அந்த பிள்ளை அதை பறித்து, அந்த பூவை பறித்து அதுக்கு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வாடினோடனே தூர போடுறாங்க. ஆனால் தேனி மட்டும்தான் அதை திருப்தியாக சாப்பிட்டு அது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான தேனையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தன்னுடைய கூட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய குஞ்சுங்களுக்காகவும் நாளைய தினத்திற்காகவும் அது சேகரித்து வைக்கிறது. மட்டுமல்லாமல் அது ஒரு பெரிய மகரந்த சேர்க்கைக்கு கூட, ஒரு பெரிய ஈல்டிங்க்கு, பெரிய அந்த கனிகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த தேனீ தான் காரணமாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம லைஃப்பில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை படிக்கிறது நமக்காக மட்டும் இல்லை. ஆமாம், முதலாவது நமக்காக, நம்முடைய சுபாவங்கள் மாற, நம்முடைய துர்க்கிரியைகள், துர்க்குணங்கள் அதெல்லாம் அகற்றப்பட, தேவ ஞானத்தினால் நம்ம நிரப்பப்பட, தேவனை அறிகிற அறிவில் வளர நம்மளை ஆண்டவர் எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாரு, நம்முடைய அழைப்பு என்ன, நம்ம தேவனுக்கு உண்பதாக என்னென்ன பொறுப்புகளை நிறைவேற்றணும், அப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ஆனால் நமக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோன்னா அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும்னா சர்ச்சுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஈவன் நம்மளுடைய சமூகத்துக்கு கூட, நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு, படிக்கிற இடத்துக்கு, அதாவது ஆண்டவருடைய வசனம் நம்முடைய செயல்கள் மூலமாக பிரதிபலிக்கணும். மட்டும் இல்லை, நம்முடைய வாயில் மூலமாகவும் அது பிரதிபலித்து நிறைய பேருக்கு ஆறுதலாக, சமாதானமாக தேவனுடைய வார்த்தைகளை கூறி அவங்களையும் கைடு பண்ணுறவங்களாக நம்ம மாறணும். உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம தேவனுடைய வசனத்தோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் மிகுந்த பலனை நமக்கும் பிறருக்கும் கொண்டு வரும் என்பதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, அதிகாலை நேரம். கொஞ்சம் குளுமையாக இருக்கும்ல, அதிகமான டென்ஷன் இல்லாத நேரம், ரொம்ப சத்தங்கள் இல்லாத நேரம், ஒரு அமைதியான ஒரு நேரமாக அந்த இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதே அமைதியான ஒரு இடமாக இருக்கணும். ஒரு சேர் இருக்கணும், ஒரு பைபிள் இருக்கணும், லைட்டிங் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கையில் நம்ம விரும்பி வாசிக்கிற நம்முடைய தாய்மொழியில் எழுதப்பட்ட, நம்ம இப்போ தமிழாக இருந்தாச்சுன்னா ஒரு தமிழ் வேதாகமம், கொஞ்சம் ஒரு பெரிய எழுத்தாவுள்ள இருக்கிற வசனம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கையில் கண்டிப்பாக ஒரு டைரி இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பென் இருக்கணும். நம்ம ஏன்னா ஆண்டவர் பேசுவார், நம்மோடு ஆண்டவர் பேசுவார், அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா அது வேல்யூவான ஒன்றாக காணப்படுகிறது. நம்ம இப்போ தமிழ் வேதாகமும் யூஸ் பண்ணுறோன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 5 6 கேஜேவி, என்ஐவி, ஆர்எஸ்வி போன்றதான அந்த பதிப்புகள் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் மொழியில் இருக்கும்போது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதம். மலையாளம் தெரியும்னா மலையாள பைபிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பழைய திருப்புதல் பதிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அல்லது ரோமன் கத்தோலிக்க பதிப்புன்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் நம்ம சுற்றி வச்சுருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிற நேரம், அந்த இடம் எல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே இருக்கட்டுமே. ஏன்னா அங்கே தான் நம்முடைய பணி நடக்கிறது. அப்படி நம்ம கையில் ஒரு கண்கார்டன்ஸ் வச்சுக்கலாம், ஒரு லெக்சிக்கன் வச்சுக்கலாம், ஒரு கமெண்ட்ரி வச்சுக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் வச்சு தான் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டோடைய வார்த்தை இப்போ நிருபங்களை நம்ம நினச்சிட்டோன்னா அது கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது, அது தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்டது, ஆனால் நமக்காக எழுதப்பட்டது இல்லையா? நமக்காக. இட் இஸ் ரிட்டன் டு தம் பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
அப்புறம் வேறு முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மேக்ஸிமம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு சாப்டராவது நம்ம காரியமாக தியானிக்கிறவங்களாக இருக்கணும் டெய்லி. சிலர்லாம் ஒரு புஸ்தகம் ஃபுல்லாக வாசிப்பாங்க, மத்தேயு ஃபுல்லாக வாசிப்பாங்க, மார்க் ஃபுல்லாக வாசிப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு அதிகாரத்தையாவது நம்ம வாசிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு வேத பகுதியை, ஒரு பத்தின்னு சொல்லுவோம்ல, பேராகிராஃப்னு சொல்லுவோம்ல, அப்படி அதையும் நம்ம தியானிக்கலாம். ஒன்றில் நம்ம ஒரு சாப்டரை தியானிக்கணும், இல்லாட்டி ஒரு பேராகிராஃபை நம்ம தியானிக்கணும். சில நேரங்களில் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு ஐடியா, ஒரு கருத்து, அதை கூட நம்ம ஆழமாக என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டாக நான் சொல்லப்போனால், ஒரு மனுஷனுடைய லைஃப், இப்போ யோசேப்பு அல்லது மோசே அல்லது பவுல், இப்படி சில வேத புருஷர்களை நம்ம தியானிக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஒன்றில் ஒரு சாப்டரை தியானிக்கணும், ஒரு அதிகாரம், ஃபுல் அதிகாரம் தியானிக்கணும், இல்லாட்டி ஒரு பேராகிராஃப், இல்லாட்டி இன்னும் சொல்லமான ஆழமாக நம்ம சொல்ல போனோம்னாக்கா ஒரு கான்செப்ட், ஒரு 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 கருத்து நம்ம தியானிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு மனிதருடைய ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை, எலியாவை பற்றி நம்ம தியானிக்கலாம், தானியலை பற்றியெல்லாம் தியானிக்கலாம். முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் ஒரு மரத்தை நம்ம நல்லா குலுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது குலுக்கும்போது நிறைய பழங்கள் கீழே விழும். ஓகே, அது எதை போலனாக்கா ஃபுல் புக்கே நம்ம வாசிக்கிறத போல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொப்பையாக பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், உழுக்கணும். அப்பவும் கொஞ்சம் கூட என்ன செய்யும், கனிகள் கீழே விழும். அது ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் சின்ன கொப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம பிடிச்சி உலுக்கிட்டோன்னா ரொம்பவே அதில் பழுத்திருக்கிறதான எல்லாமே கீழே விழுந்துடும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் பெரிய மரத்தையே உழுக்கிறோம், ரெண்டாவது ஒரு தனி கொப்பை உழுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளையை நம்ம என்ன உழுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபுல் புஸ்தகத்தையே நம்ம தியானிக்கலாம். சில நேரம் சாப்டரை, சில நேரம் ஒரு பேராகிராஃப், அதுக்கப்புறம் சின்ன கான்செப்ட், இப்படி நம்ம தியானிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அப்போ நான் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏதோ ஒரு கேஷுவல் ரீடிங்காக இருக்கக்கூடாது, நல்லா நம்ம தியானிக்கணும். சரி, அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சாப்டர் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்டருக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்லேயே ஒரு தலைப்பை நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஒரு தலைப்பின் கீழே அந்த ஹோல் சாப்டரும் வந்துடும். அப்படி திருப்பும்போது இதுதான் அது அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வசனத்தை, அந்த கீ வேர்ஸ்ன்னு சொல்லுவோம், என்ன, திறவுகோள் வார்த்தை. ஒவ்வொரு சாப்டருக்கும் மேக்ஸிமம் ஒரு வார்த்தை இருக்கும். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் அது நம்ம காணாமல் படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த வசனத்தை நம்ம அடிக்கோடிட்டு அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், காணாமல் படிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவனாக இருக்குது, அது பாதைக்கு ஒளியாக இருக்குது, அதுதான் ஆவிக்குரிய உணவு. ஆபிரகாம் லிங்கன் அவங்க சொன்னாங்க ஒருக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு உயர்ந்த ஒரு பரிசு தான் என்ன எப்படின்னா அது வேதாகமம் பாருங்கள். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், நம்ம நேசிக்கணும், அது நம்முடைய ஆத்மாவை போஷிக்கணும், அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நிற்க வைக்கும். பரிசுத்த ஜீவிதத்தில் தேவ கிருபையில் வளர்கிறதுக்கு, தேவ அறிவில் பெறுகிறதுக்கு, அவருக்காக இன்னும் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ் தான் ஆண்டவருடைய வார்த்தை. சரி, ஓகே, நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் தலைப்பு போட்டுட்டீங்க, ஒரு மனன வசனமும் கண்டுபிடிச்சிட்டிங்க. மூணாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படி என்னன்னா, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான முக்கிய கருப்பொருள், மைய கருத்துன்னு சொல்லுவோம். அந்த மைய கருத்தை நம்ம எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னா, இப்படி கேள்வி கேட்கணும். ஒய், வாட், ஒயர், ஹவ் அப்படின்னு சொல்லி, ஏன், எதற்கு, எப்படி, எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்போ உதாரணமாக
விசுவாசம் என்கிற ஒரு கருத்து நம்ம கண்ணுக்கு தென்பட்டாச்சுனாக்கா எதற்கு விசுவாசம் தேவை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசத்தினுடைய நன்மை என்ன? விசுவாசத்தில் தேறினவர் யார்? இப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். நாமே நம்மிடத்தில் கேட்டால் போதும். அப்போ தான் நம்முடைய அறிவு விசாலமடையும். ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமான ஒரு வளர்ச்சியை அது கண்டுபிடிக்கும். இன்னொரு மிக முக்கியமான காரியம், அந்த சாப்டரில் முக்கியமான நபர் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, இது ஒரு சாப்டர் நம்ம எப்படி தியானிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒரு பேராகிராஃப். இதுக்கு ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த பேராகிராஃபினுடைய மைய பொருள் என்ன, அந்த பெஸ்ட் ஐடியா, சென்ட்ரல் ஐடியா, இம்பார்ட்டன்ட் ஐடியா என்ன என்கிறத நம்ம கண்டுகொண்டு இதை குறித்து, சப்போஸ் இது மத்தேயுவில் இருக்குது அப்படின்னாக்கா மார்க் என்ன சொல்கிறார், லூக்கா என்ன சொல்கிறாங்க, யோவான் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். விசுவாசத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க. சப்போஸ் ரட்சிப்பு என்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, ரட்சிப்பை குறித்து பவுல் என்ன சொல்கிறாங்க, ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, தாவீது என்ன சொல்கிறார், எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கற்றுக்கொள்ளும்போது தான் வேதாகமத்தின் போதனை நமக்கு கிடைக்கும். லெட் த பைபிள் ஸ்பீக் டு யூ. அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், ஒரு ஓரத்தினுடைய ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு உபதேசத்தை கட்டி எழுப்பக்கூடாது, அல்லது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் பின்னணியத்திலிருந்து ஒரு உபதேசத்தை கட்டி எழுப்பக்கூடாது. கர்த்தருடைய வசனம் என்ன பேசுகிறது, பரிசுத்தத்தை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, சங்கீதம் என்ன சொல்லுகிறது, தேவ மனிதர்களாகிய சுவிசேஷர்கள் என்ன சொல்கிறாங்க, பவுல் என்ன சொல்கிறாங்க, பேதுரு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளும்போது தான் ஒரு முழுமையான ஒரு அறிவு உண்டாகும். அது மட்டும் இல்லை, சில வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோன்னா அதில் முக்கியமான கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, டிரான்ஸ்லேஷனை கம்பேர் பண்ணுறோம், நல்லது. அப்புறம் சுவிசேஷகர்களை கம்பேர் பண்ணுறோம், நல்லது. இன்னொரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த இலக்கணம்னு சொல்லுவோம், கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ், கிராமட்டிக்கல் டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு நம்ம மத்தேயு 7:7 நம்ம வாசிக்கிறோம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆனால் அந்த ஒரிஜினலில் நம்ம போய் பார்க்கும்போது இந்த கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கீப் ஆன் நாக்கிங், கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் ஆஸ்கிங். அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. என்ன அர்த்தம்? நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டி கொண்டே இருக்கணும். பதில் வருகிறது வரைக்கும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. பார்த்திங்களா? இந்த கிராமட்டிக்கல் டிஃப்ரென்சஸை கூட கொஞ்சம் கல்வியில் தேறினவர்கள் அதை பார்க்க வேண்டியது அவசியம். இன்னொரு காரியம், பேராகிராஃபில் மிக முக்கியமான காரியம் என்னென்னா, துவக்க வார்த்தைகள். ஆகையால் என்கிற ஒரு வார்த்தை வரும், மேலும் என்கிற வார்த்தைகள் வரும், ஆகவே என்கிற வார்த்தை வரும். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டஸ் அல்லது மோர் ஓவர் அல்லது பிகாஸ் என்கிறதான இந்த இணை சொற்கள் வரும் பாருங்கள். அப்போது முந்தின அதிகாரத்தோடும் பிந்தின அதிகாரத்தோடும் முந்தின பகுதியோடும் பிந்தின பகுதியோடும் ஒரு தொடர்புள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே எப்போதுமே அந்த லெட் த கான்டெக்ஸ்ட் ஸ்பீக்னு சொல்லுவோம். அப்படின்னா முதலாவது அந்த வசனத்தினுடையதான பின்னணியங்கள் பேசுவதற்கு நம்முடைய காதுகளை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். முந்தின வேத பகுதி, பிந்தின வேத பகுதி, இவைகளை வாசித்தாலே கர்த்தர் நமக்கு அதன் மூலமாக பேசுவதற்கு ஏதுவாகும். பிரியமானவர்களே, அதே போல் கடைசியாக நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா, இந்த வாழ்க்கை வரலாறு, சிலருடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். சமீபத்தில் ஒரு தம்பியிடத்தில் நான் கேட்டேன், நீ உனக்கு பைபிளில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், என்னுடைய ரோல் மாடலாக நான் ஜோசப்பை வச்சுருக்கேன் அப்படின்னு, யோசேப்பை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப அருமை, கேட்குறதுக்கு ரொம்ப அருமை. எப்போமோ அவன் ஜோசப்பை கேள்விப்பட்டிருக்கிறான்.
அவனுடைய பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில், தேவ கிருபைக்கு அடுத்த காரியத்தில், தன்னுடைய கடமைகளை செய்கிற அடுத்த காரியத்தில் அவன் யோசேப்பை தன்னுடைய மாதிரியாக வைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தியான பகுதியில் சிலரையாவது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நாயகனாக, நம்ம தலைவனாக கொண்டு நம்ம தியானிக்கிறது மிக மிக அவசியம். பெரிய கடைசியாக நம்ம எந்த வேத பகுதியை நம்ம எடுத்தாலும் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். அதில் மிக முக்கியமாக ஒன்று, யாருக்கு எழுதப்பட்டது, எப்போது எழுதப்பட்டது, எங்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது. இப்படி நம்ம சில கேள்விகளை கேட்கும்போது அந்த கருத்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையிலே காணப்படும். ரெண்டாவதாக, நான் வாசித்த வேத பகுதியில் நான் பின்பற்றுவதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறதா? நான் வாசித்த வேத பகுதியில் நான் அக்ரி பண்ணுவதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறதா? நான் வாசித்த வேத பகுதியில் ஏதாவது நான் பின்பற்றுவதற்கு கட்டளை இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறதா? உபதேசம் இருக்கிறதா? நான் மாதிரியாய் பின்பற்றுகிற ஒரு நபர் இங்கே குறிக்கிடப்பட்டிருக்கிறாரா? அல்லது கடைசியாக நான் அணைத்து கொள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதா என்று நான் பார்க்கும்போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர், வேதாகமத்தின் ஆசிரியர் நம்மோடு பேசுவார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். அது மட்டுமல்லாமல், நான் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் இந்த வேத பகுதியில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா? நான் பரிசுத்தத்துக்கு அடுத்த பாதையில் முன்னேறுவதற்கு ஏதுவாக ஏதாவது பாவங்கள் அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலும் நான் கற்பதற்கு இந்த இடத்துல ஏதாவது கருத்துக்கள் இருக்கா என்பதை நான் தனியே எழுதி வைத்திருக்க வேண்டியது. கடைசியாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன என்று நாம் பார்த்து அந்த ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சமர்ப்பிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய தியானத்துடைய மிக முக்கியமான நோக்கம் நாம் மறுரூபம் அடைய வேண்டும். நாம் மாற வேண்டும். நமக்குள்ளே சுபாவங்களிலே, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, நடக்கைகளிலே, பேச்சிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும். அதுவே இந்த உயரிய நோக்கம். இந்த காரியத்தில் நீங்கள் வளருங்கள். ஆண்டவருடைய வசனம் குறைவற்றது, ஆத்துமாவை போஷிக்கக்கூடியது, பேதையை ஞானியாக்கக்கூடியது. நம்முடைய போதகர்களை விட நாம் மிக சிறந்த நிலையில் வளர வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்கள் அதை மகிமைப்படுத்துங்கள். நாம் அதை தழுவிக்கொண்டால் அது நம்மை மேன்மைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.